E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்துள்ள கீழ் விஷாரம் பகுதியைச் சேர்ந்தவர் 80 வயதான சுசிலா. இவருக்கு அதே பகுதியில் சொந்தமாக மாந்தோப்பு ஒன்று உள்ளது. இந்த தோப்பில் மூதாட்டி சுசிலா தனது மருமகளுடன் சேர்ந்து செங்கல் சூளை ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார். கடந்த 3ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் மூதாட்டி சுசிலா தன்னுடைய தோப்பில் தனியாக இருந்துள்ளார். அடுத்த சில நிமிடங்களில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் மூதாட்டிக்கு நேர்ந்த கொடூரம் என்பது அந்த ஊரையே நடுங்கச் செய்துள்ளது. மூதாட்டி சுசீலா வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்தவர் பத்மநாபன். இவருக்கு நந்தகுமார் என்ற மகன் உள்ளார். 19 வயதான இந்த கொடூரன் எந்த வேலைக்கும் செல்லாமல் ஊதாரித்தனமாக ஊரை சுற்றி வருவதையே வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். அத்தோடு குடி மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையான நந்தகுமார் தினந்தோறும் தள்ளாடிய போதையில்தான் வீட்டுக்கு வருவார். அதே போல்தான் சம்பவத்தன்றும் வயிறு முட்ட குடித்துவிட்டு மூதாட்டி சுசீலா வசிக்கும் பகுதிக்கு வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த மாந்தோப்புக்குள் நுழைந்த நந்தகுமார் மூதாட்டி சுசீலாவிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதனால் நடுங்கி போன அந்த மூதாட்டி கத்தி கூச்சலிட்டு கொண்டே அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். அந்த நேரத்தில் தனது வக்கர எண்ணத்தை வெளிக்கொண்டு வந்த நந்தகுமார் 80 வயது மூதாட்டி எனும் பாராமல் சுசீலாவை கீழே தள்ளி தரதரவென இழுத்துச் சென்றுள்ளார். அதன் பிறகு அங்குள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் வைத்து சுசீலாவை பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கொலை செய்திருக்கிறார் நந்தகுமார். சில நிமிடங்கள் கழித்து தோப்புக்கு வந்த உறவினர்கள் சுசீலாவின் சடலத்தை பார்த்து கலங்கி துடித்துள்ளனர். நடுக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கெல்லாம் காரணமான நந்தகுமாரை கொலை வெறியுடன் தர்ம அடி கொடுத்து ஆற்காடு நகர காவல் நிலையத்திற்கு தகவல் அனுப்பியுள்ளனர். அதன் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மூதாட்டி சுசீலாவின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துவிட்டு நந்தகுமாரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு நந்தகுமார் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதற்கிடையில் மூதாட்டியை கீழே தள்ளி நந்தகுமார் தரதரவென இழுத்துச் செல்லும் வீடியோவும், இந்த சம்பவத்திற்கு முன்பு நண்பர்களுடன் அவர் மதுபோதையில் தள்ளாடும் வீடியோவும் தற்போது வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.